நானே ஒரு 15 வருஷம் ஓதிருப்பேன். ஏன்னு கேக்குறீங்களா? என்னுடைய ஒரு 40 வருஷத்துக்கு முன்னால இந்த ஆலிம்களுக்கு மர்சா ஓத போவாங்கல்ல, யாரு ஓத போவா? 1ஆம் நம்பர் தருதல தான் போவான். நான் வச்சுக்கிடுங்க. ஊருக்கு அடங்காதவன், வீட்டுக்கு அடங்காதவன், கருவு சுத்துறவன், படிப்பு ஏறாதவன், அவன் மர்சா கறிப்பிடு. இப்படித்தான் செய்வாங்க. உண்மை நிகழ்வு அதுதான். ஒரு செயலுக்கு அதை பேச தெரியாது. இஸ்லாம் குருமார்களை தள்ளிவிட்டது. இஸ்லாம் குருமார்களை தள்ளிவிட்டது. மற்ற இடத்தில் போப்பு வரையிலும் வரிசையாக இருக்கிறது. இந்து மதத்தில் சாமிகள் குருக்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அவர்களின் வழியாக அவர்களுடைய பரிந்துரையின் பேரில் நாம் சிலவற்றை அடைய முடியும் என்றெல்லாம் நம்பிக்கை இருக்கிறது. இங்கே நீயும் நானும் காதலை பார்த்தா என்னிடம் நேரடியாக பேசலாம், உன்னுடைய கோரிக்கையை நேரடியாக வைக்கலாம். அல்லாஹ் உன்னுடைய பிடரி நரம்புக்கு பக்கத்தில் இருக்கிறான், நீ பேசுவதை உடனே கேட்பான். இவ்வளவு நெருக்கமாக கடவுள் வேறு எந்த சமயத்திலும் இல்லை. உன்னுடைய பிடரி நரம்புக்கு பக்கத்தில் நான் இருக்கிறேன், நீ கூப்பிடு, நான் கேட்பேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஆகவே முதல் வேறுபாடு குருமார்கள் இல்லாத சமயம். அல்லாஹ்வோடு நேரடியாக தொடர்பு கொள்ள ஒரு இஸ்லாமியனால் முடியும் என்று கருதப்படுகின்ற ஒரு சமயம். பள்ளிவாசலே உங்களுக்கு தேவையில்லை. நான் ஒவ்வொரு கூட்டத்திலும் சொல்வேன், பள்ளிவாசல் உங்களுக்கு எதுக்கு? எங்களுக்கு சிதம்பரத்தில் கோயில் வேண்டும், நடராஜர் வேண்டும், சிலை வேண்டும், அதை பார்ப்பதற்கு அங்கே செல்ல வேண்டும். உங்களுக்கு ஒன்றும் இல்லை, முன்னால் சிவர் தான் இருக்கிறது, உங்களுக்கு முன்னால் இருக்கிறவனுடைய முதுகு தான் இருக்கிறது. உங்களுக்கு எதுக்கு பள்ளிவாசல்? கீழே தெருவில் இருக்கிற அகமதுவும் மேலே தெருவில் இருக்கிற முகமதுவும் ஒன்று கூடுவதற்குத்தான் பள்ளிவாசல். இல்லாவிட்டால் அவனவன் வீட்டிலிருந்தே வழிபடலாம், ஒட்டகத்தின் மீது விழுந்து வழிபடலாம், ரயிலில் வழிபடலாம், போகின்ற போது தெருவில் ஓரத்தில் இருந்து வழிபடலாம். அவனை எங்கிருந்தும் வழிபட முடியும் என்றாலும் பாங்கு சொல்லி ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தொழவாருங்கள், எல்லாம் வல்லவன் இறைவன் தொழவாருங்கள், அல்லாஹு அக்பர் என்று உங்களை ஒவ்வொரு நேரத்திலும் அழைத்து ஒரு இடத்தில் கூட வைத்து தொழ வைப்பதற்கு காரணம் உங்களுக்குள் ஒரு கூட்டுறவு ஏற்பட வேண்டும் என்பதுதான். ஆகவே இமாம்கள் அந்த வழிபாட்டை முன்னின்று நடத்துகின்றவர்களே தவிர அவர்கள் குருமார்கள் இல்லை. இஸ்லாம் குருமார்களை தள்ளிவிட்டது. இஸ்லாம் குருமார்களை தள்ளிவிட்டது.